யாரையுமே காணோம். இப்பதானே பார்த்தோம். அதுக்குள்ள எங்க போயிருப்பாங்க? ஏன் அனிதா, உன்ற கண்ணுக்கு யாராவது தெரியுறாங்களா? இல்ல சுந்தரி, என்ற கண்ணுக்கு யாரும் தெரியல. என்ன கூட்டமா இருக்குது, எதுக்குள்ள போய் நுழைஞ்சாங்கன்னு தெரியலையே. என்ன வெயில் கருமோசை, வெளியில வரவா முடியுது, மண்டை பொழந்துருமாட்டு இருக்குது. கோயம்புத்தூர்னா சிலு சிலுன்னு இருக்கும், வர வர இனிமே இப்படி ஆயிட்டு போகுது. இந்த வளர எங்கடி போய் தொலைஞ்சா? அரை மணி நேரம் வர்றதுக்கு. டென்ஷன் ஆகாத சுந்தரி, அதுக்கு என்ன பண்றது? வெயிலுன்னா அடிக்கத்தான் செய்யும், மழைன்னா பெய்யத்தான் செய்யும். அதுக்கு என்ன பண்றது? என்ன காமெடி பண்ணையாக்கும்? மரியாதைக்கு நின்னுடு. அவளுக்கு ஒரு போன போடு அனிதா. எந்நேரமாச்சு வந்து இவங்கள வேற காணோம், இனி இவங்கள வேற போய் தேடணும். எங்கடி போன வளரு? இவ வேற கத்திட்டு இருக்கிற வள்ளு வள்ளுன்னு. பார்க்கிங்க்கு இடமே கிடைக்கல, பிரகாசம் போய் நிறுத்திட்டு வரேன் நானு. இங்க இருக்கிற பிரகாசத்துல இருந்து நடந்து வரைக்கும் இந்நேரமா வளரு உனக்கு? நீ எல்லாம் பேசுவ, இங்கிருந்து நீ நட. எவ்வளவு நேரம் ஆகுது நான் சொல்றேன். நீங்க ரெண்டு பேரும் அப்ப நடங்கோ. இவங்களை காண முடியும் எங்கன்னு பாருங்க. விட்டு போட்டு போயிட போறாங்க. காணமா? கார்ல இருந்து இறங்கும் போது இங்கதான் நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க பின்னாடியே போங்க, நான் வந்துடுறேன்னு சொன்னல. அதுக்குள்ள மிஸ் பண்ணிட்டீங்களா? அங்க வாரு கூட்டத்தை. அவங்க எதுக்குள்ள போனாங்கன்னே தெரியல. எந்த பக்கம் போறதுன்னு திக்குதேஸ் தெரியாம நானே நின்றுட்டு இருக்கிறேன். இப்ப எங்க போறது சொல்லு? பேசாம போன் பண்ணி கேட்டலாமா? நம்ம ஃபோன் பண்ணா அவங்க ஃபோன் எடுக்க மாட்டாங்க. இங்க எப்படியும் துணி கடைக்கு தான் போயிருப்பாங்க. அப்படியே நேரம் நடங்க, கண்டிப்பா கண்ணில் சிக்குவாங்க. அப்படியே அவங்க பின்னாடியே போயிடலாம். இதெல்லாம் ஒரு கூட்டமா சுந்தரி? கோவில்ல அன்னதானம் போடும் போது இதை விட டபுள் மடங்கா இருந்தது. அங்கேயே நம்ம அசால்ட்டா சாப்பிட்டோம். இவங்க 3 பேர்த்த கண்டுபிடிக்க மாட்டோமா? கண்டிப்பா அந்த பரட்டையோட மண்டை எங்கேயாவது மாட்டும். அப்படியே பின்தொடர்ந்து போயிடலாம். நட. ஆமா வளரு பத்தியா, நம்ம பார்க்காத கூட்டமா? இந்த வெயில கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டும் பார்த்துக்க, வேற ஒண்ணும் இல்ல. கொஞ்சோண்டு சோடா வாங்கி குடிச்சிட்டோம்னா அந்த டென்ஷன் எல்லாம் இறங்கிரும். ஆமா வளரு, முதல்ல ஒரு சோடா வாங்கி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்களை தேடலாம். ஆமா, நம்ம 3 பேர் சோடா வாங்கி குடிச்சிட்டு சாப்பிட்டு போட்டு கிளம்புறதுக்குள்ள அவங்க வீடு போய் சேர்ந்துருவாங்க. நம்ம எதுக்கு செலவு பண்ணி பண்ணணும்? அவங்க தானே செலெக்ஷன் பண்ண வந்திருக்கிறாங்க, அவங்க வாங்கி கொடுப்பாங்க. நீங்க நடங்க. ஆமா பத்தியா, நம்ம எதுக்கு வாங்கணும்? வந்த விருந்தாளிகளை அவங்க தானே கவனிக்கணும். நம்ம பேசாம அப்படியே கண்டுபிடிச்சிடலாம். நீ சொன்னது சரி, வா எப்படியும் கண்டுபிடிச்சிடலாம். நம்ம இந்த பக்கம் என் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் அவங்களே காணோம். வளரு, அங்க வேறு தூரமா குண்டா ஒரு அக்கா நீல கலர் சேலை கட்டிட்டு ராணி அக்கா மாதிரியே இருக்குதுல்ல. எங்க? ஆமாண்டி, ராணிக்கா, பரட்ட, மீனா, அது யாரு பக்கத்துல நிக்கிறது? சரி, அவங்கதான். நடங்க நீங்க முன்னாடி. கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன், ராணி அக்காவை கண்டு கொண்டேன். வாங்கம்மா வாங்க, தங்க வேணும்னா இங்க வாங்க, நம்ம கடைக்கு வாங்க. ரொம்ப சீப்பான ரேட்ல சூப்பரா பண்ணி கொடுத்துடலாம். வாங்க வாங்க வாங்க. அக்கா தங்கம்மா வெள்ளியாங்கக்கா, வாங்க வாங்க, நம்ம கடை இருக்குங்கக்கா, வாங்க. தங்கமெல்லாம் வாங்க வரலப்பா, நீ கொஞ்சம் தள்ளி நில்லு. அக்கா நீங்க நகை எடுக்கட்டி பரவாயில்ல, நம்ம கடையில சேலை சுடிதார் ஜீன்ஸ் எல்லாமே இருக்குங்கக்கா, நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கொஞ்சம் தள்ளி நில்லு தம்பி, நான் போகட்டும். நான் கேட்டேன் உங்ககிட்ட, ஏதாவது வேணும் நானே கேட்டுக்கிறேன். வாங்க வாங்க, தங்கமா வெள்ளியா வைரம் கூட இருக்குங்கக்கா, பார்க்கலாம் வாங்க. தங்கமெல்லாம் வாங்க வரலப்பா. அக்கா புடவை எல்லாமே இருக்குங்கக்கா, வாங்கக்கா. சும்மா வந்து பாருங்க, சும்மா வந்து பார்த்தா மட்டும் போதும், நீங்க வாங்கணும்னு கூட அவசியம் இல்லை. வாங்க அவசியம் இல்லாட்டி எதுக்கு தம்பி வந்து பார்க்கணும்? தலை நான் அந்த பக்கம் போகட்டும், நான் வேற பொருள் வாங்க வந்திருக்கிறேன். அக்கா எதுனாலும் சொல்லுங்க, நம்ம கடையிலேயே இருக்கு. இவன் விடமாட்டானாட்டு இருக்குது, பேசாம மலை மலை நடந்துடலாம் நிக்காம. அக்கா அக்கா வந்து பாருங்கக்கா, சும்மா பார்த்தா மட்டும் போதும். அக்கா 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 சும்மா பார்த்துட்டு மட்டும் போங்கக்கா. சரி, கடைவீதி பக்கம் வந்து இது ஒரு பெருந்தொந்தரவு. சரி, என்ன யாருமே வர மாட்டேங்கிறாங்க, எப்படி எனக்கு கமிஷன் கிடைக்கும்? அடுத்தது யாராவது வந்து இழுத்து கொண்டு போய் கடையில் விட்டுற வேண்டியதான், வேற வழியே இல்லை. எங்க போனாலும் அதுக்குள்ளேயும் விட்டு போட்டு ஒரு அக்கா வருது, இந்த அக்கா இழுத்து கொண்டு போய் விட்டுற வேண்டியதான். வாங்க வாங்க வாங்க, தங்கம்மா வெள்ளியா?
ஐயோ, கடை வீதிக்குள்ள வந்தா இது பெருந்தொந்தரவு இருக்குது. நிக்காம மலமலன்னு போயிடலாம். அக்கா அக்கா நில்லுங்கக்கா. தங்கமா வெள்ளியா எதுனால இருக்குங்கக்கா? இல்ல ட்ரெஸ் இது எடுக்கிறீங்களா? நம்ம கடையில எல்லாமே இருக்கு, வாங்கக்கா. வந்து சும்மா பார்த்தா மட்டும் போதும். இல்ல தம்பி, நகரு, நான் வேற கடைக்கு போகணும். அக்கா சும்மா வந்து பார்த்தா மட்டும் போதுங்கக்கா, வாங்க சும்மா வந்து பாருங்க. இல்ல தம்பி இருக்கட்டும், நானு நகை எடுக்க வரும்போது வரேன். அக்கா சும்மா வந்து பாருங்க போதும், வாங்கக்கா. அடே கையை விடுறா, எவன்டா நீ கையை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கிற? கையை விடுறா. வாங்க வாங்க சும்மா பாருங்க, சும்மா பார்த்தா போதுங்கக்கா, வாங்கக்கா. அடே ஆறு நீ, ஏ ராணி, இங்க கொஞ்சம் வா. கிரிஜா குரல் கேட்ட மாதிரி இருக்குது, பின்னாடி காணோம். கிரிஜா கூப்பிட்ட மாதிரி இருந்தது, கிரிஜாவே காணோம். அதானே, கூப்பிட்ட மாதிரி தானே இருந்தது, எங்க இவளை இன்னும் காணோம்? முன்னாடி இது போயிருப்பேன்னு நினைக்கிற மீனாவா, போய் பார்க்கலாம். அலறி அடிச்சு கூப்பிட்ட மாதிரி இருந்தது, எங்க போனா இவோ? வாங்க மேடம் வாங்க, வெல்கம் மை கோல்டு ஷாப். சார், கஸ்டமர் வந்திருக்காங்க. வாங்கம்மா, வாங்க உள்ள வாங்க. அக்கா உட்காருங்கக்கா, காஃபி கொண்டு வரேன். என்ன வேணும்னு பாருங்க. ஏ தம்பி, நான் சொல்றது புரியுதே இல்லையா உனக்கு? நான் நகை வாங்க வரலன்னு சொன்னேன். அக்கா சும்மா பாருங்கக்கா, நீங்க பிடிச்சா வாங்கினா போதும், சும்மா பாருங்க. தம்பி, நீ போய் காஃபி வாங்கிட்டு வா, உங்களுக்கு நான் கலெக்ஷன் கட்டுறேன். ஓகே சார். மேடம், நீங்க என்ன பாக்குறீங்க? வெள்ளியா தங்கமா? ஐயோ கடவுளே, நானும் நகை வாங்குறதுக்கே வரலங்க. நான் ரோட்டோரமா போயிட்டு இருந்தோட இந்த பையன் கையை பிடிச்சி இழுத்து கொண்டு வந்துட்டான். என்ன நீங்க வேலைக்கு ஆளை வச்சிருக்கிறீங்க? ரோட்ல யாரும் நடமாட வேண்டாமா? அந்த பையன் அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்களே. வந்தவங்களும் வாங்கன்னு மட்டும் தான் கூப்பிட சொல்லியிருக்கேன். நீங்க பாருங்க, உங்களுக்கு பிடிச்சதுன்னு நீங்க எடுங்க. உங்களுக்குலாம் எத்தனை டைம் சொன்னாலும் புரியாது. திரும்ப அந்த பையன் வரக்குள்ள நான் போறேன். மேடம், ஒரு நிமிஷம் இருங்க மேடம். சொல்லுங்க. மேடம், எங்க கடைக்குள்ள வந்தா நகை எடுக்காம போக கூடாதுங்க. நீங்க வந்துட்டீங்க உள்ள, நீங்க ஏதோ நகை எடுத்துட்டு தான் வெளியில போகணும், இல்லாட்டி நீங்க வெளியிலயே போக கூடாது. ஓ, எந்த ஒரு சட்டத்துல இப்படி எல்லாம் இருக்குது? நீங்களா வலுக்கட்டாயமா இழுத்துட்டு வந்துட்டு நான் திரும்பி போறவள விடாம நகை வாங்கிட்டு போகணும்னு சொல்றீங்களா? கம்ப்ளைண்ட் பண்ணி விட்டுருவ, கடையே இல்லாம ஆகி போயிரும். எல்லாம் ஆளக்கண்டை ஆக்கனாட்டம். எங்கிட்ட எல்லாம் இந்த பேச்செல்லாம் ஆகாது. சும்மா கொடுத்துருவாங்க, அப்படியே காசு கொடுக்காம நகை எடுத்துட்டு போனா. எம்மாடி, என்ன பேச்சு பேசுது அம்மா இந்த பொம்பளை. கடை நடத்துறானாமா கடை. இந்த மாதிரி கடை நடத்தினா சும்மா கலகலகலந்து வியாபாரம் ஆகும். கடைக்குள்ள வந்து நகை எடுக்காம போக கூடாதாம்மா. நல்லா இருக்குது நாயம், ரெண்டு கண்ணிலையும் சாயம். கிரிஜா, உன்னை காணோன்னு அங்கெல்லாம் தேடிட்டு இருந்தா நகைக்கடை வாசல் என்ன பண்ற? அட ஏறானி நீ வேற. நீங்க ரெண்டு பேரும் முன்னாடி போயிட்டு இருந்தீங்களா, நான் பின்னாடி வந்துட்டு இருந்தேன். ஒரு பையன் நகை கடைக்கு வந்து பாருங்கன்னா, இல்லப்பா எனக்கு வேண்டாம், நான் வேற கடைக்கு போறேன்னு சொன்னேன். கையோட பிடிச்சி எடுத்துட்டு கொண்டே போயிட்டேன் உள்ளுக்குள்ள. போய் எனக்கு நகை வேண்டாம், இந்த பையன் என்ன இப்படி பண்றான்னு ஓனிட்ட பேசிட்டு திரும்பி வந்தா, கடைக்குள்ள வந்து நகை எடுக்காம போக கூடாதாமா. அதை நல்லா பிடிச்சி திட்டி விட்டு வந்தேன். இது நல்ல கதையே இருக்குது. வலுக்கட்டாயமா எடுத்துட்டு போனது இல்லாம நகை வேற வாங்கிட்டு வரணுமா? சரி கிரிஜா, இதெல்லாம் நம்ம அப்புறம் போய் இந்த கதையெல்லாம் பேசிக்கலாம். பொண்ணு வீட்டில் இருந்து வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களாமா. டக்குன்னு நீ புடவை கடைக்கு நட. ஒரு பக்கம் சந்தோஷமா போயிட்டு வர முடியுதா ராணி? எனக்கு டென்ஷன் பண்றதுக்குன்னு எங்கிருந்து கிளம்பி வருவாங்களோ. சரி வாங்க போலாம், நம்ம ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம். ஐயோ, இவளுக்கு எப்ப வந்தாளுங்க? என்னங்கக்கா, நீங்க 3 பேர் கடை வீதிக்கு வந்திருக்கிறீங்க. எங்க கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா நாங்களும் வந்திருப்போம்ல. அதானே, 3 பேர் வந்திருக்கிறீங்கக்கா. என்ன இது விசேஷமா? எப்படிதான் இவளுகளுக்கு மூக்கு வேர்க்குமோ, எப்படியும் மாப்ப முடிச்சு வந்துடுறாளுங்க. எங்க போனாலும் இன்னி எதை மாத்தி பேசினாலும் கண்டிப்பா பின்தொடர்ந்து வந்துடுவாளுங்க. நம்மளே உண்மையை சொல்லி கூட்டிட்டு போய் தொலைவோம். அது ஒன்றும் இல்லைம்மா, கல்யாண பொண்ணுக்கு நிச்சய புடவை எடுக்கலான்ட்டு வந்தோம். உங்கள் வீட்டுக்கு வந்தாமா சொல்ல வந்தோம், நீங்களாம் இல்லையா, அதனால நாங்களே கிளம்பி வந்தோம். சரி நீங்களும் வாங்கம்மா போகலாம்.
என்ன போய் பேசுது பரட்டை. சரி நம்ம கண்டுக்காத மாதிரி இருந்துக்கலாம். வாங்கம்மா, இது அந்த கடைக்கு தான் நான் முன்னாடி போறேன், நீங்களும் அப்படியே வாங்க.